வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று பிப்ரவரி 21 நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 362 ஆண்டில் புனிதர் அத்தனாசியர் அலெக்சாந்திரியாவுக்கு திரும்பினார். 1437 ஆண்டில் ஸ்காட்லாந்தின் முதலாம் ஜேம்ஸ் மன்னர் படுகொலை செய்யப்பட்டார். 1440 ஆண்டில் ரூசிய கூட்டமைப்பு உருவானது. 1543 ஆண்டில் எத்தியோப்பியா போர்த்துகீசிய கூட்டுப்படைகள் அகமது கிரான் தலைமையிலான முஸ்லிம் படைகளை தோற்கடித்தன. 1613 ஆண்டில் முதலாம் மிகாயில் ரஷ்ய பேரரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ரொமானோவ் அரச வம்சம் ஆரம்பமானது. 1804 ஆண்டில் நீராவியால் இயங்கிய முதல் தொடர் உந்து இயந்திரம் வேல்ஸில் இயக்கி சோதித்து பார்க்கப்பட்டது. 1808 ஆண்டில் ரஷ்ய படை பின்லாந்து எல்லையை தாண்டி ஸ்வீடனை அடைந்தது. பின்லாந்து போர் ஆரம்பமானது. இப்போரில் ஸ்வீடன் பின்லாந்தை ரஷ்யாவிற்கு இழந்தது. 1842 ஆண்டில் தையல் இயந்திரத்திற்கான முதலாவது அமெரிக்க காப்புரிமத்தை யோன் கிரீனா பெற்றார். 1848 ஆண்டில் கார்ல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் பொதுவுடைமை அறிக்கையை வெளியிட்டனர். 1878 ஆண்டில் முதலாவது தொலைபேசி டைரக்டரி அமெரிக்காவில் கனெக்டிகட்டில் வெளியிடப்பட்டது. 1885 ஆண்டில் வாஷிங்டன் நினைவு சின்னம் திறந்து வைக்கப்பட்டது. 1907 ஆண்டில் நெதர்லாந்தில் பெர்லின் என்ற கப்பல் மூழ்கியதில் 125 பேர் உயிரிழந்தனர். 1919 ஆண்டில் ஜெர்மனிய சோசலிசவாதி கொல்லப்பட்டார். 1921 ஆண்டில் ஈரானில் இடம்பெற்ற புரட்சியில் ரெசா ஷா டெஹ்ரானை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். 1937 ஆண்டில் ஸ்பானிய உள்நாட்டுப் போரில் வெளிநாட்டு தேசிய தன் ஆர்வலர்களை உலக நாடுகள் சங்கம் தடை செய்தது. 1945 ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் இவோ ஜிமா சண்டையின் போது ஜப்பானிய கமிகாசு வானூர்திகள் அமெரிக்காவின் பிஸ்மார்க் சி என்ற கப்பலை தாக்கி மூழ்கடித்தன. சரட்டோ கப்பல் சேதமடைந்தது. 1945 இரண்டாம் உலகப் போரில் இத்தாலிய முனையில் பிரேசிலியா படைகள் ஜெர்மானிய படைகளை மொண்டே காஸ்டலோ சமரில் தோற்கடித்தன. 1947 ஆண்டில் எட்வின் லேண்ட் போலராய்டு என்ற முதலாவது உடனடி படம் பிடிக்கும் கருவியை நியூயார்க் நகரில் காட்சிப்படுத்தினார். 1952 ஆண்டில் வின்ஸ்டன் சர்ச்சிலின் பிரித்தானிய அரசு ஐக்கிய ராஜ்யத்தில் மக்கள் அடையாள அட்டையை நீக்கியது. 1952 ஆண்டில் வங்காள மொழி இயக்கத்தில் கிழக்கு பாகிஸ்தானில் வங்காள மொழியை அதிகாரபூர்வ மொழியாக கோரி டாக்கா பல்கலைக்கழகத்தில் மாணவர் நடத்திய எழுச்சி போராட்டம் நடந்தபோது காவல்துறையினர் சுட்டதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். 1960 ஆண்டில் பிடில் காஸ்ட்ரோ கியூபாவின் அனைத்து வியாபார நிறுவனங்களையும் அரசு உடைமையாக்கினார். 1965 ஆண்டில் மல்கம் எக்ஸ் நியூயார்க் நகரில் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1972 ஆண்டில் சீன அமெரிக்க உறவுகளை சீர் செய்யும் பொருட்டு அமெரிக்க அரசு தலைவர் ரிச்சர்ட் நிக்சன் சீனா சென்றார். 1972 ஆண்டில் சோவியத்தின் ஆளில்லா லூனா 20 சந்திரனில் இறங்கியது. 1973 ஆண்டில் சினாய் பாலைவனத்தில் இஸ்ரேல் போர் விமானம் லிபியாவின் பயணிகள் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதில் 108 பேர் கொல்லப்பட்டனர். 1974 ஆண்டில் சூயஸ் கால்வாயின் மேற்கு கரையிலிருந்து கடைசி இஸ்ரேலிய படைகள் வெளியேறின.
1995ஆம் ஆண்டில் ஸ்டீவ் பொசெட் என்பவர் அமைதி பெருங்கடலின் குறுக்கே வெப்பக்காற்று வாயுக்கூண்டில் பயணம் செய்த முதல் மனிதராக கனடாவின் லீடர் நகரில் தரை இறங்கினார். 2013ஆம் ஆண்டில் ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பில் 20க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தனர். மேலும் பிப்ரவரி 21ஆம் நாளானது பன்னாட்டு தாய்மொழி நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.